Hallelujah, ஆனந்தம் சொல்லுவேன் அவரை
898வது பாடல். 898. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை
ஹalleluya ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்து அப்பா உம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயில திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாகனங்களை போகும்போது வரும்போது அப்பா நீங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. அப்பா நாங்கள் நடந்து போகும்போது அப்பா நீங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. உண்ட உணவு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உடுக்க உடை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. அப்பா நல்ல ஒரு நித்திரை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான நாச மோசங்களுக்கு விலகி பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நீங்கள் மீது பாராட்டினோட கிருபைகளுக்காக நன்றி. நீ அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொன்னது போல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. இயேசப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா அனைவருக்கு கிடைக்கக்கூடாத சாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உத்திர சுவீகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கமே தேவன் நாம் ஆராதிப்பதற்காக, நாம் தேவனை ஆராதிப்பதற்காகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். மௌனமாய் இருக்க வேண்டாம். எல்லாரும் வாயில திறந்து ஆராதிங்க. மறைத்தவர்கள் மௌனத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் அப்பா. பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும், பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும், பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று எல்லாரும் சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்குங்கப்பா. எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிப்பதே உங்கள் நோக்கம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதே உங்கள் சித்தம் இயேசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாக 1483வது பாடலை பாடுவோம். ஹalleluya. எல்லாரும் வாயில திறந்து பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்க இயேசப்பா. நீங்க எங்களை ஆசீர்வதிக்காம நாங்கள் விடவே மாட்டேன் என்று சொல்லி எல்லாரும் போராடி இந்த பாடலை பாடி ஜெபிப்போமா? ஹalleluya. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான்
எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. எல்லாரும் நம்ம இந்த வரி எல்லாரும் இன்னொருக்க பாட போகிறோம். ஹalleluya. ஏசப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஹalleluya. யாக்கோபு எப்படி போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் தெரியுமா உங்களுக்கு? ஹalleluya. நான் உங்களை விட மாட்டேன் ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிக்கும் வரை நான் உங்களை விடவே மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய காலை பிடித்துக் கொண்டார். ஹalleluya. இதே போல நாம் இன்றைக்கு ஏசப்பா கிட்ட கேட்போமா. ஹalleluya. அப்பா எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் ஆண்டவரே. ஹalleluya. அன்னாளின் கண்ணீரை கண்டு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்த தேவன். ஹalleluya. ஹalleluya. அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிடுது. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. நீங்க எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கீங்களோ, உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்னென்ன போராட்டத்தில் நீங்க இருக்கீங்களோ,
எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன்
யாக்கோபை போல போராடி நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வது அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே நம்ம தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். நாம் தேவனுடைய சமூகத்திலே அநேக நேரங்கள் விலகல் பண்ணிட்டு அவருடைய பாதத்தில் நாம் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை
நாங்கள் எங்கே போகும்போது வரும்போது அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் எங்க போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்கள் கால் மிதிக்கிற தேசம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும், எங்களுக்கு சொந்தமாய் மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா நாங்கள் கால் மிதிக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அது ஆசீர்வாதமா இருக்கணும். அப்பா நாங்கள் யாரோடு இருந்தாலும் அப்பா உங்களுக்கு பிரியமானதை செய்யணும் ஏசப்பா. அப்பா உங்களுக்கு சோதனமானவரே. அப்பா நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் எங்க போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கால்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய கால்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வீடு எங்கள் நிமித்தமா ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வீடு என் நிமித்தமாக ஆசீர்வாதமா இருக்கணும். என்னுடைய வீடு எங்கள் நிமித்தமாக ஆசீர்வாதமா இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எங்க போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். இவன் வந்தா வாழ்க்கை போச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. இவன் என் வீட்டுக்கு வந்தா என் வீடு நாசமா போச்சுன்னு சொல்லக்கூடாது. இவன் வந்தா என் வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, ஏசப்பாவிடம் கேளுங்க. அப்பா நாங்கள் போகிற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் எங்கே கால் வைத்தாலும் எங்க அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்பா. நாங்கள் போகிற இடங்களை ஆசீர்வதிங்கப்பா. மறையாதவங்களெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் சாக்க ஏசப்பா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் எங்களுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மூலமாய் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களுடைய குடும்பத்தை வைப்பதே அவருடைய சித்தம். உங்களுக்கு தெரியும், நீங்க நினைக்கலாம் என்னால வாழ முடியல, எனக்கு இந்த வீடு வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், நான் எங்கேயாவது தேவைன்னு நினைக்கலாம். ஆனா உங்க குடும்பத்தை வைப்பதே அவருடைய சித்தம். உங்கள் மூலமாக அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கையை தட்டி சோதனைப்பா. உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்கள் நிமித்தம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்கள் நிமித்தம் உங்களுடைய அம்மாவை வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்கள் நிமித்தம் உங்க சொந்த மகன்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் போகும் இடமெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாம் யாரிடம் பேசும்போதும் நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த இடம் நம்ம மூலமா ஆசீர்வாதமா இருக்கணும். ஹalleluya. அப்படி விரும்புகிறவர்களுக்கு கைகளை தட்டி சோதித்துக் கொள்ளலாமா? ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. சில இடத்துல பேசும்போது ஒரு நபர் வந்து நம்மகிட்ட பேசிட்டு போனா நம்மளுக்கு சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாம் மனைவிடத்துல பேசும்போது அவர்கள் சொல்லணும், உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு சமாதானமா இருக்கு, உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். அப்படி வேற நம்ம வாட்ச போறதுக்காக இல்ல கையை சொல்லுவோமா? சோத்திரமாண்டவரே, சோத்திரமாண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோத்திரமாப்பா. நான் இருக்கலாம் ஜெபிக்கிறேன்னு நினைக்கல, தேவன் ஞாபகப்படுத்துறதுனால நான் சொல்றேன். ஹalleluya. இந்த நாட்களிலே நாம் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா அந்த யாக்கோபு அப்பா உங்களை போராடி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் உங்களுக்கு போராடி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோமே. இந்த விசுவாசத்தை கைகள் தட்டி சோதிக்கிறோமா? சோத்திரமாண்டவரே, சோத்திரமாண்டவரே, சோத்திரமாண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து எல்லா விதமான நாசம் மோசங்களுக்கு வெள்ளத்தின் நம்முடைய தேவன் பாதுகாத்து கிருபைக்காக எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி சோதிக்கிறவங்க. ஏசப்பா உங்களுக்கு சோதரமாண்டவரே, சோதிக்கிறமாண்டவரே, சோதிக்கிறமாண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனே உங்களுக்கு சோதரமாப்பா. தேவன் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்து கிருபைக்காக அநேகருக்கு கிடைக்கக்கூடாத சாத்தியத்தை தேவன் தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, என அநேக இடங்களில் எழுத தேவன் நமக்கு அந்த வழிவாசலை திறக்க முடியாக சோதரம் தருவோமா. சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா நமக்கு சோதரம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இயேசுவோட சபை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய தேவைகளை சந்திக்கப்பட அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கையெழுத்து சோதரம் தருவோமா. சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாடக்கூடிய தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக எல்லாரும் கைகள் தட்டி சோதரிக்கிறோமா. சோதரமாண்டவரே, சோதரிக்கிறமாண்டவரே, சோதரிக்கிறோமா. சங்கீத பகுதி, சாட்சி பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக, செய்தி பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக, காணிக்கை பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கைகள் தட்டி சோதரிக்கிறோமா. சோதரமாண்டவரே, பரடிக்கிறதை ஒத்தாசி அனுப்புகிற இயேசுவா. அப்பா அவருக்கு சோதரம், சோதரம், சோதரமாண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி Hallelujah, 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 hallelujah. கொடுத்து ஆசீர்வதிப்பார்.